வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். நம்ம ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு புது பிளேலிஸ்ட்டில் இருக்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ராஜெக்ட்ஸை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான கைட்லைன்ஸு, ரைட், எப்படி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்ணணும், ரைட், எப்படி ப்ராஜெக்ட்டுக்கான டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணணும், அதை எப்படி மீதி பேர் கூட ஷேர் பண்ண முடியும், உங்கள் ப்ராஜெக்ட்ஸை எப்படி நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணணும், இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ளஸ் உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸுக்கான சேலஞ்சஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க போகுது. ஸோ இனிஷியலாக நம்ம ஆரம்பிக்கும் போது இதில் 5 வீடியோ இருக்க போகுது. ஸோ பேசிக்காக நம்ம போர்ட் கேம்ஸ் டெவலப் பண்ண போகிறோம், ரைட். ஸோ அந்த போர்ட் கேம் டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராஜெக்ட் கைட்லைன்ஸு. அப்போ ஒரு போர்ட் கேம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது, அந்த கேம்ஸினுடைய ரூல்ஸு, அதனுடைய கைட்லைன்ஸை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு 20 கொஸ்டின் கேட்டு அந்த கேமை பற்றி தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை, ஒரு டிக்டாக்டோ கேம், எக்ஸோ கேம்னு சொல்லுவோம், அந்த கேமை எடுத்து அதை டீகம்போஸ் பண்ணி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத நான் பண்ணி காட்ட போகிறேன், ரைட். அதுக்கப்புறம் மார்க் டவுன் அப்படின்னு சொல்லுவோம், .md அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்கக்கூடியது. நம்ம பின்னாடி ஜிட்டப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜிட்டப்பும் பார்த்தோம்னா நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக, சோர்ஸ் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதை ஒரு சிம்பிளாக GUIயில் இருந்து டேரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப்பில் யூஸ் பண்ணி என்னோடய ப்ராஜெக்டை எப்படி நான் மீதி பேர் கூட ஷேர் பண்ண முடியும், கோடோடு சேர்த்து ஓப்பன் சோர்ஸில் எப்படி ஷேர் பண்ண முடியும், ரைட். கமாண்ட் லைன்லாம் லேர்ன் பண்ணாமல் நம்ம ஜிட்டுக்குனே தனியாக ஒரு வீடியோ சீரிஸ் போட போகிறோம். ஸோ அடுத்து இன்னும் ஒரு 2 சீரிஸ் முடிஞ்ச உடனே அதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஜிட் அண்ட் ஜிட்டப் எப்படி யூஸ் பண்ணுறது, கம்ப்ளீட் யூசேஜே நம்ம ஒரு வீடியோ சீரிஸாக போட போகிறோம். கமாண்ட் லைனில் இருந்து இருக்கும் அது. இப்போ இன்றைக்கி நான் சொல்ல போகிறது சிம்பிள் ட்ராக் அண்ட் ட்ராப்பில் எப்படி ஜிட்டு மூலியமாக நம்ம ப்ராஜெக்டை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதும். அதில் ரீட்மீன்னு ஒரு ஃபைல் இருக்கும். எல்லா ஜிட்டப் ரெபாசிட்ரிலையும் ஒரு .md ஃபைல் இருக்கும், மார்க் டவுன்னு சொல்லுவோம். அந்த மார்க் டவுனில் உங்களுடைய ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்காகவும், உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கான டாக்குமெண்டேஷனையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஒரு பர்டிகுலர் வீடியோவில் ஒரு 25 கேமுக்கான சஜஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ என்னென்ன மாதிரியான கேமை நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும், அந்த கேமுக்கான யூடியூப் லிங்க்ஸு, ஸோ எப்படி அதை விளையாடுறது, அந்த கேமுக்கான ரூல்ஸு, அதுக்கான டாக்குமெண்டேஷனு, அதை நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ண போகிறோம், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவான அந்த கேம் டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராஜெக்ட் கைட்லைன்ஸ் அதை முதல்ல பார்த்துடலாம். ரைட். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கோடு எல்லாமே, இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸு, இது எல்லாமே நம்மளோட ஜிட்டப் ரெபாசிட்ரியில் லிங்காக இருக்கும். நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம். ஸோ github.comல root-yt அப்படிங்கிற லிங்க்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா கோர்சஸுக்குமானதும், நம்ம கொடுக்குற எல்லா பிளேலிஸ்ட்டுக்குமான ரெபாசிட்ரிஸ் அங்கே இருக்கும். அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், கோடு, டாக்குமெண்ட்ஸு எல்லாமே, ரைட். ஸோ இப்போ நம்ம இது தான் பார்க்க போகிறோம், கேம் டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராஜெக்ட் கைட்லைன். ஸோ நம்ம டெவலப் பண்ண போகிறது போர்ட் கேம்ஸ், சிம்பிள் போர்ட் கேம்ஸ், ரைட். ஸோ ஒரு சிம்பிள் போர்ட் கேமுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் டிக்டாக்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிக்டாக்டோ அப்படிங்கிறது நம்ம XO அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் X அண்ட் O வச்சு நம்ம விளையாடுவோம். ஸோ 3 X தொடர்ந்து வந்துட்டாங்கன்னா அவங்க வின், இல்லை 3 O தொடர்ந்து ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா, ஒரு லைன்லேயோ டயகனல்லையோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த XO கேமை நம்ம ஒரு சிம்பிள் போர்ட் கேமாக எடுத்துக்கலாம், ரைட். இப்போ இந்த மாதிரியான போர்ட் கேம்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது, அப்படி டெவலப் பண்ணும்போது நம்ம மனசில் என்ன வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ப்ராஜெக்ட் கைட்லைன்ஸில் பார்க்குறோம், ரைட். ஸோ இப்போ நம்ம இதை டெவலப் பண்ண போகிறது ஒரு கன்சோல் அப்ளிகேஷனாக டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம C#, ஜாவாவில் எல்லாத்துலேயுமே காமனாக ஒரே மாதிரியாக டெவலப் பண்ண முடியும், ரைட். இதுக்கப்புறம் நான் தனியாகவே இன்னும் ஒரு 3 சீரீஸ், அதாவது ஜிட்டப் முடிச்சதுக்கப்புறம், ஸோ இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம அரேஸ் வரைக்கும் பார்த்துருக்கணும், அப்போ தான் நம்ம இதை பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம இந்த கேம் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னு சொன்னாலே அரேஸுக்கான வீடியோ சீரீஸை நாங்கள் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஏன்னா அரேஸுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் டெவலப் பண்ண முடியும். ஒரு 2D அரே அல்லது 1D அரே தெரிஞ்சால் தான் நம்ம இந்த மாதிரி போர்ட் கேம்ஸுக்குள்ளே போக முடியும், ரைட். அப்போ அரேஸ் வரைக்கும் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் கலெக்ஷன் கிளாஸஸ் இருக்குது, அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்டிங் இருக்கும், ரைட். அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் இருக்கும். அதுக்கப்புறம் நான் GUI அப்ளிகேஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ GUIன்னு சொல்லும்போது விண்டோஸுக்கு WinForms அப்படின்னு சொல்லுவோம், ஜாவாவில் ஜாவா FX அப்படின்னு சொல்லுவோம், இல்லை AWT ஸ்விங்குன்னு சொல்லுவோம், ரைட். ஸோ அதுக்கான GUI அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டும் நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம இதை அப்படியே லேட்டர் GUIக்கு மாற்றிக்கலாம் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை. பட் இப்போதைக்கு நம்ம அதை பிளான் பண்ணுறதே ஒரு கன்சோல் அப்ளிகேஷனாக தான் பிளான் பண்ண போகிறோம். ஒரு நார்மல் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் எப்படி அதை அப்ளிகேஷனாக டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதான் பிளான் பண்ண போகிறோம், ரைட். ஸோ அப்போ அப்படி டெவலப் பண்ணணும்னா முதல்ல அந்த கேமை நம்ம தரவாக புரிஞ்சுக்கணும்.
இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் யூடியூப் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். நிறைய கேம்ஸுக்கு பார்த்தோன்னா அந்த கேமை எப்படி விளையாடணும், ஹவு டு ப்ளே அப்படின்னே யூடியூப் லிங்க் இருக்கும். அந்த கேமுக்கான ரூல்ஸ் எல்லாம் அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரைட், அதை வச்சு நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும். இது போக இதுக்கு அடுத்த வீடியோவில் ரைட் ஒரு கன்சோல் கேமை அல்லது ஒரு போர்ட் கேமை நம்ம எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணணும், டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அதை பற்றி தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னே நான் ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் கொடுக்க போகிறேன். ஒரு 20 கொஸ்டின் கேட்க போகிறோம் ஒவ்வொரு கேமை பற்றியும். அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டிசைன் ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸ் ரொம்பவே கிளியராக டிஃபைன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அந்த கேமை டெவலப் பண்ணலாம். ரைட், ஸோ முதல்ல அந்த கேமை விளையாடுறதுக்கான ரூல்ஸை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கேமை பற்றி தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ரெண்டும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 3வது ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த 3வது ஸ்டெப்புங்கிறது டீகம்போசிஷன். டீகம்போசிஷன்னா சின்ன சின்னதாக உடைக்கிறது. அப்போ ஸ்மாலர் ஈஸிலி மேனேஜபிள் ப்ராப்ளம்ஸா அல்லது யூனிட்ஸா, சப் ப்ராப்ளம்ஸா அல்லது சப் யூனிட்ஸா நம்ம அதை உடைக்கிறோம். அப்போ ஒரு பெரிய கேமை, அப்போ டிக்டாக்டோ அப்படிங்கிறது ஒரு கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரைட், இது யூஷுவலாக வந்து பார்த்தோம்னா பெஸ்ட் ஆஃப் 5ஓ பெஸ்ட் ஆஃப் 3ஓ விளையாடுவாங்க. அந்த மாதிரியான கேம் இது 3 வாட்டி 5 வாட்டி விளையாடுவாங்க. ரைட், அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்றது, ஒவ்வொரு ரவுண்டும் என்ன விளையாட போகிறோங்கிறது ஒரு சின்ன ப்ராப்ளம். அதையே 5 வாட்டி விளையாண்டோம்னா அது ஒரு கேம். அப்போ கேமு ரவுண்டுன்னு இப்போ 2 லெவலாக உடச்சிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு ரவுண்டுலேயும் ரைட் யூசர்கிட்ட அந்த ஸ்க்ரீனை கொண்டு வந்து காட்டணும், ஒரு போர்டை காட்டணும். அப்புறம் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். இன்புட் வாங்கினதுக்கப்புறம் திரும்ப ஸ்க்ரீனை ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஸ்க்ரீனை ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பிளேயரை விளையாட வைக்கணும். ரைட், இப்போ இதில் யாராவது ஜெயிச்சிட்டாங்களான்னு பார்க்கணும். ஜெயிச்சிட்டாங்கன்னா ரிசல்ட்டை சொல்லிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகணும். இப்படி அதை தான் நம்ம சின்ன சின்னதாக டீகம்போசிஷன் சொல்கிறோம். ரைட், இதை நான் தனியாகவே இதுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக எப்படி அந்த டிக்டாக்டோ கேமை நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீகம்போசிஷனுங்கிறது என்னங்கிறது தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இப்போ டீகம்போஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், உங்களுடைய தாட் ப்ராசஸை, ஒவ்வொரு சப்சிஸ்டம் பற்றின உங்களுடைய தாட் ப்ராசஸை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கிளியராக எக்ஸ்பிளைன் யுவர் தாட் ப்ராசஸ் ஆன் ஹவு டு அப்ரோச் ஈச் சப்சிஸ்டம் ஆர் சப் ப்ராப்ளம். அப்போ டிக்டாக்டோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரைட், அதில் அந்த போர்டை கொண்டு வந்து ஸ்க்ரீனில் காட்டணும். இப்போ அந்த போர்டை ஸ்க்ரீனில் காட்டணும்னா நீங்கள் அதுக்கு எப்படி கோடு எழுத போகிறீங்க? ரைட், அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டிசைன் டிசிஷன்ஸை புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த போர்டு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு 3x3 போர்டு. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம இப்போ டீல் பண்ணுறோம். யூசர்கிட்ட அந்த போர்டை எப்படி காட்ட போகிறோம்? 3x3 காட்ட போகிறோம். இப்படி காட்டினா தான் நல்லாயிருக்கும். ஓகே, அப்போ இப்படி காட்டணும்னா உள்ளுக்குள்ளே அந்த போர்டு எப்படி இருக்கணும்? அப்போ உள்ளுக்குள்ளே அது 3x3 2D அரேவாக இருக்கணுமா, இல்லை ஒரு 1D அரேவாகவே வச்சுக்கலாமா? 9 எலமெண்ட் இருக்கிற ஒரு 1D அரேவாகவே வச்சுக்கலாமா? இந்த டிசைன் டிசிஷனை நம்ம எடுக்கணும். அப்போ 1D அரேவாக வச்சுக்கிட்டா யூசர்கிட்ட அதை எப்படி கொண்டு வந்து 3x3 காட்டுறது? 2D அரேவாக வச்சுக்கிட்டா டேரெக்டாக காட்டிடலாம். 1D அரேவாக வச்சா அதை மாற்றி தான் காட்டணும். அப்போ அதை நம்மளால் மாற்றிட முடியுமா? அதுக்கு நீ என்ன அப்ரோச் எடுக்க போகிறோம்? அதை பற்றி தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண சொல்கிறோம். அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறோம் உங்கள் ஓன் வேர்ட்ஸில். அப்போ ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தோடைய டைட்டிலும் எழுதி அந்த சப் ப்ராப்ளத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், அதுக்காக நம்ம கேமில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்துக்கும், அப்போ இங்கே 10 சப் ப்ராப்ளமாக பிரிச்சுருக்கிறோம்னா ஒவ்வொரு சப் ப்ராப்ளமாக எடுத்து, இண்டிவிஜுவல் சப் ப்ராப்ளமாக எடுத்து அதுக்கு கோடு எழுதுங்க. சப் ப்ராப்ளமோ சப் யூனிட்டோ சப் சிஸ்டமோ என்ன சொல்கிறோமோ அதுக்கு தனித்தனியாக நம்ம கோடு எழுதுகிறோம். அப்படி கோடு எழுதும்போது ரைட், அந்த கோடுனுடைய ஸ்னிப்பட்டுன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ் மட்டும், ஃபுல் கோடும் இல்லை. அப்போ இன்புட் அவுட்புட்டு யூசர்கிட்ட காட்டுறது அப்படியெல்லாம் வேண்டாம். பட் கோட் ஸ்னிப்பட்ஸ், முக்கியமான செக்ஷன்ஸு அல்லது அல்காரிதம்ஸு, இல்லை நம்ம என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம் அந்த முக்கியமான பார்ட்ஸை மட்டும் எடுத்து லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் இங்கே சொல்கிறது வந்து கூடயே நம்ம டாக்குமெண்டேஷனையும் ரெடி பண்ணிக்கிட்டு வரோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்களே உங்கள் தாட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ப்ராப்ளமை டீகம்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, கேமை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, அப்படி கேமோட டைட்டிலில் இருந்து ஆரம்பித்து அதனோட ரூல்ஸை எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக உடைங்க, எப்படி உடைச்சிருக்கீங்கன்றதை லிஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன யூனிட்டையும் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க, எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்கன்றதை எழுதுங்க. அதுக்கு கோட் எழுதின உடனே அதில் முக்கியமான கோட் பார்ட்ஸை மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணுங்கள். ரைட், அப்போ ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் சப் ப்ராப்ளமை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அந்த சப் ப்ராப்ளத்துக்கான கோடு ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ நான் யூசர்கிட்ட கொண்டு வந்து அந்த போர்டை டிஸ்பிளே பண்ண போகிறேன். அப்போ அதை நான் ரன் பண்ணி பார்த்து அது டிஸ்பிளே ஆகும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ ஒரு வீடியோவோ எடுத்து வச்சுக்கிறேன்.
யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கி அதை ஸ்க்ரீனில் காட்ட போகிறேன். அப்போ யூசர்கிட்ட இன்புட்டை கேட்டு வாங்கி அது ஸ்க்ரீனில் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாவோ அல்லது 2-3 ஸ்க்ரீன்ஷாட்டாவோ அல்லது ஒரு வீடியோவாவோ ரெக்கார்ட் பண்ணி நான் அதை வச்சுக்கலாம். அதையும் நான் அங்கே காட்டலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் இப்போ டீல் பண்ணுறோமோ அந்த ப்ராப்ளத்துக்கான டெஸ்ட்டு அதை டெஸ்ட் பண்ணி அது கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான ப்ரூஃபை கலெக்ட் பண்ணுறோம். ஸ்க்ரீன்ஷாட்டாவோ இமேஜாவோ வீடியோவாவோ இல்லை ஜிஃப் இமேஜாவோ அனிமேட்டட் இமேஜாவோ. ரைட். அப்போ ஜிஃபுக்கு ஜிஃப் ரெக்கார்டர்னு இருக்குது, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ரைட். இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த மாதிரி நம்ம எல்லா சப் ப்ராப்ளத்துக்கும் சால்வ் பண்ணிட்டோம்னா அப்போ அந்த மொத்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். ஆனால் இன்டகிரேட் பண்ணணும். அப்போ இன்டகிரேட் தோஸ் சொல்யூஷன்ஸ் டு சால்வ் த ஓவரால் கேம். அப்போ சின்னதாக எல்லாத்தையும் தனித்தனியாக செஞ்சுருப்போம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கும் நம்ம கோட் எழுதணும் இல்லையா? அப்போ ஒரு ரவுண்டு இப்படி ஒர்க் ஆக போகுது டிக்டாக் டோல அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ரவுண்டில் யார் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணலாம். பட் இந்த மாதிரி 5 ரவுண்டு நடத்தி ரைட் ஒவ்வொரு ரவுண்டையும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு கவுண்ட் மெயின்டைன் பண்ணி 5 ரவுண்டு முடியும் போது கேமை யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்போ இதுக்கு மேலே ஒரு லூப்பை போட்டு நம்ம 5 வாட்டி ரன் பண்ணி ஒவ்வொரு வாட்டி ரன் பண்ணும் போதும் யார் ஜெயிச்சாங்கன்றதை அக்கௌண்ட் பண்ணி அதை தான் கொண்டு வந்து காட்ட போகிறோம். அப்போ அதெல்லாம் இந்த இன்டகிரேஷனில் வரும். அப்போ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம எழுதின கோடு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே ஸ்னிப்பட்டாக எடுத்து அதையும் நம்ம டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ரைட். அடுத்தது இப்போ ஓவரால் கேம் ரெடி ஆயிடுச்சு. அப்போ இந்த ஓவரால் கேம் ஃப்ளோவை டெஸ்ட் பண்ணுறோம். ரைட். அப்போ நம்ம கொடுத்துருக்கிற சொல்யூஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா ஃபார் ஆல் பாசிபிள் சினாரியோஸ். அதுதான் இங்கே முக்கியம். ஒவ்வொரு பாசிபிள் சினாரியோக்கும். அப்போ டிக்டாக் டோல எக்ஸ் ஜெயிக்கிறது ஒரு சினாரியோ, ஓ ஜெயிக்கிறது ஒரு சினாரியோ, ட்ரா ஆகிறது ஒரு சினாரியோ, இப்படி இருக்கலாம். அப்போ எக்ஸ் ஜெயிக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டு, ஓ ஜெயிக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டு, ட்ரா ஆகிற மாதிரி ஒரு டெஸ்ட்டு எல்லாமே நம்ம ரன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட்டாவோ வீடியோவாவோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல் கேமை டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ரைட். இது ஆரம்பத்தில் இருந்தே கடைசியாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. சோம்பேறித்தனத்தில் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. இது ஒன்று. இன்னொன்று, நம்மளால் எல்லாத்தையும் திரும்ப யோசித்து பார்த்து செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ க்ளீனாக வராது. ஆரம்பிக்கும் போதே இப்போ நான் சொன்ன மாதிரி இதான் ப்ராப்ளம், அப்போ ப்ராப்ளமை புரிஞ்சுக்கிட்டேன், இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன், இதான் கேமுக்கான ரூல்ஸ், உடனே அந்த ரூல்ஸை லிஸ்ட் பண்ணிடுங்க. கூடயே ஒரு டாக்குமெண்டேஷன் ஃபைலை முதல்ல கிரியேட் பண்ணுங்கள். அந்த டாக்குமெண்டேஷனில் இருந்து நம்ம கோடு எழுத ஆரம்பிக்கலாம். கோடு எழுதிட்டு டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணிங்கன்னா ஒத்து வராது. ரைட். ஸோ அப்போ அடுத்த வீடியோவில் நான் அந்த டாக்குமெண்டேஷன் ஃபைலை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஒரு மார்க் டவுன் ஃபைலை ஒரு எம்டி ஃபைலில் வச்சு எப்படி நம்ம டாக்குமெண்டேஷன் எழுதலாம். அப்போ பேசிக்காக எப்படி மார்க் டவுன் கற்றுக்கிறது, விஎஸ் கோட்லேயே மார்க் டவுன் எக்ஸ்டென்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி எம்டி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணலாங்கிறத நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ரைட். அதுதான் ஜிட்டப்பில் நம்ம காமனாக யூஸ் பண்ண போகிறது. ஸோ அதையே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த என்டையர் ப்ராசஸையும் பிகினிங்கில் இருந்தே எப்படி டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே வர்றது. ரைட். அதை ஒரு .md ஃபைலில். ரைட். அப்போ நம்ம இமேஜஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஸ்க்ரீன்ஷாட் யூஸ் பண்ண போகிறோம். எந்த இடத்துல நம்ம அந்த கேமுடைய ரூல்ஸை படித்தோமோ அதுக்கான லிங்க்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டுட்டு அதை உள்ளே எம்பெட் பண்ணலாம் கேம் பிளேவை. ரைட். கோட் ஸ்னிப்பட்ஸ் கொடுக்கலாம், அங்கங்கே கோடு கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரைட். இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டிக்கல்லாம் படிக்கும்போது அப்படி தான் படிப்பீங்க. முக்கியமான விஷயங்களை மட்டும் கோடாக கொடுத்து கீழே அது என்னன்னு எழுதியிருப்பாங்க. அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய ப்ராஜெக்டை நம்ம அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராப்ளத்துக்கும் நம்ம சின்னதாக கோட் ஸ்னிப்பட்ஸ் கொடுத்து அட்லீஸ்ட் முக்கியமான விஷயங்களுக்கு, முக்கியமான ப்ராப்ளம்ஸுக்கு. அப்போ யார் வின் பண்ணாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது டிக்டாக் டோல ஒரு முக்கியமான விஷயம். யார் வின்னர்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, எக்ஸ் வின்னா ஓ வின்னா, அதுக்கு என்ன அல்காரிதம் எழுதிருக்கீங்க, இப்போ அதை நம்ம காட்டலாங்க. ரைட். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை டாக்குமெண்ட்டில் கோடோடு கொடுக்க போகிறோம். கடைசியாக ஜிட்டப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரெப்பாசிட்டரி லிங்க்கை ஷேர் பண்ணுறது, ஜிட்டப் ரெப்பாசிட்டரிக்கான லிங்க்கை ஷேர் பண்ணுறது, அதை எப்படி உங்கள் ரெஸ்யூமில் கொண்டு போய் ஆட் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இந்த மாதிரி நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கேன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜிட்டில் மை ப்ராஜெக்ட்ஸ்னே தனியாக ஒரு ரெப்பாசிட்டரியை கிரியேட் பண்ணி, ரைட், அதில் ஒன்றுமே இருக்காது, அதில் ஒரு .md ஃபைலை மட்டும் போட்டு அதில் உங்களோட மீதி ப்ராஜெக்ட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனை மட்டும் லிங்காக கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் லிங்க் கொடுக்குற மாதிரியே தனியாக ஒரு ரெப்பாசிட்டரி. அப்போ இந்த ஒரு லிங்க்கை மட்டும் நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், மை ப்ராஜெக்ட்ஸ்னு. அதுக்குள்ளே போனால் ஒரு அழகாக ஃபார்மேட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபைலு, அந்தந்த ப்ராஜெக்டை பற்றின ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட்டு, அந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு 4 லைன் எக்ஸ்ப்ளனேஷனு, ஒரு டைட்டில், அதை என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொன்னால் போதும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபைல் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்.
ரைட். அதை நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து பார்த்தாங்கன்னா ஓகே இவர் 5 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு, இந்த 5 ப்ராஜெக்ட்டு, இது ஃப்ரண்ட் எண்டு, இது பேக் எண்டு, இப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கான அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கிறாரு, ஒரு லிங்க் கொடுத்துருக்கிறாரு. அந்த லிங்க்குள்ளே போனால் இன்னும் டீட்டெயில்டாக அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படிங்கிற ரீட்மி ஃபைல் இருக்கும், அதில் பார்த்துக்கலாம். அப்போ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய் கோடுக்குள்ளே போய் தான் ஒருத்தர் பார்க்கணுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவ்வளோ தூரம் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா உங்களை ரெக்ரூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய அவங்க அவ்வளோ தூரம் தேடி வந்து உங்கள் கோடை பார்க்கணுன்றது கிடையாது. ஸோ டாக்குமெண்டேஷன்லேயே கோட் ஸ்னிப்பட்ஸ் எல்லாம் கொடுத்து முக்கியமான விஷயத்தெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலன்னா ரைட் அந்த பர்டிகுலர் ஜாபு கிடைக்கிறது அப்படிங்கிறது தள்ளி போகும். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெசன்டபுளாக ப்ராஜெக்ட் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை ப்ரெசன்டபுளாக கொண்டு போய் சேர்க்கணும், அது பார்க்குறவங்க ஈஸியாக கன்சியூம் பண்ணணும். இப்போ நான் உங்களுடைய கோடை டவுன்லோட் பண்ணி நான் ஒரு விஷுவல் ஸ்டூடியோவை இன்ஸ்டால் பண்ணி அந்த கோடை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி பார்த்து இவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சுக்கணுன்னா அந்த மாதிரி நான் 1000 பேருக்கு பண்ண முடியாது. ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் ரன் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ ரன் ஆகிறது நீங்கள் ஒரு வீடியோவாக வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுத்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு அதை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு. முக்கியமான பார்ட்டை மட்டும் நான் கோடாக படிச்சுக்குவேன். ரைட். ஸோ அப்படி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தான் நம்ம இந்த வீடியோ சீரீஸில் பார்க்குறோம். ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு போர்ட் கேம் அப்படிங்கிறத நம்ம ப்ராஜெக்டாக எடுத்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி அதை செய்யலாம் அப்படிங்கிற பேசிக் கைட்லைன்ஸ் நம்ம இப்போ இதில் பார்த்தோம். ரைட். அடுத்த வீடியோவில் ஒரு கேமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால், ஒரு போர்ட் கேமை தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் ரைட் ஒரு டெவலப்பராக நான் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டால் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், அதை எப்படி நான் ஒரு கேமாக டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் வர்றதுக்கு நான் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்கணும், எப்படி நான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் தரவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரைட். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் பற்றின இன்ஃபர்மேஷனையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.